ஸோ ஹலோ கைஸ் அண்ட் ஹலோ டிடிஸ் ஃபேமிலி. நம்மளோட சேனலில் வந்து ஒரு புது பிளேலிஸ்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் செப்பரேட்டாக ஒரு சேனல் தான் வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் வந்து போஸ்ட் பண்ணுறதா ஐடியா இருந்துச்சு. பட் அதில் வந்து ஆல்ரெடி ஒரு கூலி மூவியோட ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் அது பெருசாக வியூஸ் போல். சரி, இதிலே ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஒரு பாட்காஸ்ட் தான் இது. ஓகேங்களா? ஸோ பிளேலிஸ்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? ஆமாம், திடீர்னு அது நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது வச்சுருவோம். ஓகேங்களா? அது அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் பிளேலிஸ்ட் நேம் என்னன்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் என் ஃப்ரெண்டு ஏகே பாண்டிச்சேரி விளாகெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து நம்ம யூஸ்வலாக இப்போ பசங்களாம் ஒன்றா சேர்ந்தோன்னா ஒரு அட்டி போட்டு அங்கே வந்துட்டு கேங்காக நம்ம வந்து பேசுவோம், இந்த படம் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலாக வந்து ஒரு சில பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி கூலி படத்தில் வந்து டெக்னிக்கலாக என்ன பேசலாம், என்ன வந்து மிஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன அது ரோஸ்ட் மாதிரிலாம் கிடையாது. டெக்னிக்கலாக என்ன மிஸ் ஆகிருக்கு, டெக்னிக்கலாக இது ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு தெரியுமா? தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்கோ அது வரைக்கும். ஓகேங்களா? தெரியாத விஷயம்லாம் பேச மாட்டோம், கவலைப்படாதீங்க. ஸோ ஆக்சுவலாக ஏகே வந்து அவங்க ரொம்ப தீவிர தலைவர் ஃபேனு. ஆனாலும் நியாயமாக பேசுவார். ஸோ அதை பற்றி கவலை இல்லை. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா, டு பி ஃப்ராங்காக சொல்லணுன்னா, ஒரு பப்ளிக் ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது வந்து படம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு சில பேர் ரொம்ப வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னா, படம் எடுத்த டைரக்டர். ஏன்னா அந்த ஆள் எடுத்த படம்லாம் என்ன மாதிரிலாம் போயிருக்கு. ஸோ இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபேனுன்றதையும் தாண்டி லோகேஷ் கனகராஜே இந்த படம் எப்படி எடுத்திருக்கான் அதுக்காகவே போகணுன்ட்டு தான் போனது. அதே தான் எக்ஸாக்ட்லி சேம். நானும் அதே தான். ஒரு ரஜினிக்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்குது, ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசன்ஸ் இருக்குது. அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி ஆடியன்ஸ் காட்டியிருக்காங்க பார்த்தா யூஸ்வலாக இப்போ அதானே பண்ணுவார் லோகேஷ். வந்து இப்போது மாஸ்டரில் வந்து விஜய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரக்டர் கொண்டு வந்தது அந்த மாதிரி. ஸோ இதில் கூலியில் வந்து ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து இந்த கிளிம்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைவரோட லுக்கு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவரை எப்படி லோகேஷோட ஸ்டைலுக்கு காட்ட போகிறாருன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அது அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்றதான் உண்மை. ஸோ உங்களுக்கு நீ சொல்லு ப்ரோ, என்ன இந்த பெட்டராக இருந்திருக்கலாம்? ஒரு படமே பெட்டராக தான் வந்துருக்கலாம். வேற எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நான் பர்சனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்டோரியாக பார்த்தோன்னா என்ன, இவர் வந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேங்கை வந்து ஒரு வச்சுருந்தாருக்காரு. அதுலேருந்து ஒரு சேவ் பண்ணியிருக்காரு. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு 20 பேரை சேவ் பண்ணி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஸ்டோரியாக சொல்கிறாரு இல்லையா? அது வந்து இன்னும் மாசாக காமிச்சிருக்கலாம். ஏன்னா ஸ்டோரி வைஸ் ரொம்ப நல்ல ஸ்டோரி தான். டு பி ஃப்ராங்க் நான் சொல்லணும், ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான். நான் முரண்படுறேன். ஸ்டோரி ரஜினி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 5 படமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அறுத பழைய கதை தான். இதுவும் ஒரு அறுத பழைய சிவாஜி அதுதான் இல்லை, அதை எடுத்து ஸ்க்ரீனில் எப்படி அதுதானே லொகேஷன், அதில் தானே ஸ்பெஷலே அவரு கதை வந்து நமக்கு ரொம்ப பழசாக இருந்தோம். லியோ எடுத்துக்கோங்க, ஊருக்கே தெரியும் அதான் லியோ. சொல்லிட்டு நம்ம டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு. ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்ல கொண்டு போவாங்க. லியோன்றவர் யாரு, அவரோட ஃபிளாஷ்பேக் என்னவா இருந்திருக்கும், எதுக்கு அவர் ஒரு கேங் தேடுறாங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வச்சிருப்பாங்க. லியோ பாத்தீங்கன்னா பாஷா கூட பாத்தீங்கன்னா பாஷால மாணிக்க சாதம் வந்தா தான் பாஷா வீட்டா காட்ட முடியும். லியோவே 200 பேர் அடிக்கிறான், பார்த்திபன் பல 100 பேர் அடிக்கிறான். ஒரு லேக் தான் ஸ்கிரீன் பிளேல. இப்போ 2 கேரக்டர்னு காட்டும் போது லியோ ஒரு காலத்துல வந்து ரவுடியா இருந்திருக்கான். அப்போ பார்த்திபன் வந்து அட்லீஸ்ட் ஒரு நடிகராக போது சண்டை போட தெரியாத மாதிரியாச்சும் லியோ மொட்டமா சண்டை போடுவாரு. சரி, ஓகே, இது லியோ வந்து நம்ம பேசுவோம். அது வந்து இன்னொரு வீடியோல. இது கம்ப்ளீட் கூலி தான். ஸோ அதான் இந்த மாதிரி. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் கூட இந்த படத்துல இல்லை அப்படின்றது தான் எங்களோட கருத்து. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே 2ஆக பிரிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு லென்த்து படம், ரொம்ப லென்த்து. அது இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2ஆக பிரிக்கிறேன்னு சொல்கிறேன். அந்த செகண்ட் ஹாஃப் தான் வந்து படமே எலிவேட் ஆகுது ஓரளவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் குப்பனே கூட சொல்லலாம். அது நான் ஃபீல் பண்ணது தான். நீங்கள் என்ன ப்ரோ ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. அவன் மொமெண்டமாக இப்போது எல்லா ஆக்டருக்கும் வந்து ஒரு பெரிய ஆக்டர், இப்போ பெரிய ஆக்டர் பார்த்தா ரஜினி, விஜய், கமல், அஜித், இவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு காட்டும்போது சில டேரக்டர்ஸ்லாம் ஸ்பெஷலாக ஒரு ஃப்ரேம் வச்சு அதெல்லாம் காட்டுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபே எனக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, நான்லாம் வந்து தர்பார் படத்தையே 2 வாட்டி 3 வாட்டி தேட்டரில் போய் பார்த்தேன். இந்த படம் என்னால் பார்க்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகிப்போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது
அனிருத் அளவு தலைவலி. ஏன்னா மியூசிக்கை மாணவரையா போட்டு வச்சுட்டு அவன் எலிவேட் பண்ண நிறைய ஏன் அப்படின்னா அனிருத் வேலை கரெக்டாக தான் பண்ணியிருக்கான். டைரக்டர் வந்து வேலை வழி இல்லாமல் மியூசிக்ஸை போட்டு ஃபில் பண்ணியிருக்காரு. அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு ப்ரோ ஸ்பெஷலாக வந்து பவர் ஹவுஸ் அப்படின்னும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அப்போ ஒரு மியூசிக் எலிவேட் ஆகும். அந்த மியூசிக்கு எனக்கு செம்ம அடிக்ட் ஆயிடுச்சு அந்த மியூசிக். நான் இப்போ தனியாக அந்த பிளேலிஸ்ட்டே கேட்குறேன். அந்த மியூசிக் அந்த அளவுக்கு எலிவேட் ஆயிருக்கு. பட் சீன் அதுக்கேற்ற மாதிரி இருக்கா, அதுதான் கேள்வி. படத்துல ஒரு வாட்டி காட்டிதான் ஓகே, 3 வாட்டி 4 வாட்டி காமிச்சு டே போட எவ்வளோ நம்ம தேட்டர்ல நம்ம பார்த்தோம். மொரோவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ. நீ எப்படியே உனக்கு தெரியல. எனக்கு என்னன்னா ஃப்ளாஷ்பேக் வந்து அவங்க டிஏஜிங் இல்லாமல் சும்மா ரஜினி சார் வந்து ஒரு வேற மாதிரி க்ளீன் ஷேவ் பண்ணி கொஞ்சம், ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு வயசானவர் தான், பட் ஸ்டில் நம்ம நம்புறோம். அது டிஏஜியே கிடையாது. இப்போதான் ஃபேக்ட் ஃபேஸ் ஸ்வாப்பிங். அது ஆக்சுவலா ஃபேஸ் ஸ்வாப் பண்ணிருக்காங்க. ஃபேஸ் ஸ்வாப் பண்ணி தான் ரஜினி ஒரு சீன் வச்சிருக்காரு. இவரோட டூப் ஒரு இடத்துல வச்சிருக்காரு. ஃபேஸ் ஸ்வாப் பண்ணி ஃபேஸ் மட்டும் இது பண்ணிருக்காங்க. ஓகே நம்ம கோட்ல பண்ண மாதிரி அந்த சின்ன பையன் வச்சு அந்த மாதிரி பண்ணாம இதுல கொஞ்சம் வந்து ஃபேஸ் ஸ்வாப் ஏதோ அதுவும் ஃபேஸ் ஸ்வாப் தான். இதுல கொஞ்சம் வேற மாதிரி ஃபேஸ் ஸ்வாப் பண்ணி ஒப்பேத்திட்டாங்க படத்தை. ஒரு 1 இயர் டைம் வேஸ்ட். அது தேவையில்லை. எனக்கு ஸ்பெஷலா ஏன்னா பேட்டை வந்து எவ்வளவு வருஷம், ஒரு 6 வருஷம் இருக்குமா? 6 வருஷத்துல பெருசா ரஜினி சாருக்கு ஒன்றும் டிஃபரெண்ட் இருக்காதுங்க. லுக்கு சேம். பேட்டை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா. நான் வந்து பேட்டை படத்தை வந்து 4 வாட்டி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் உதயம் தேட்டர் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். 2வது உட்லன்ஸ், 3வது சத்தியமே, 4வது எக்ஸ்பிரஸ் அவென்யூ சத்தியம் மட்டும் எனக்கு ஃப்ரீ டிக்கெட்டு. ஃபர்ஸ்ட் 2 ஷோ வந்து ஃபர்ஸ்ட் உதயம் தேட்டர் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கத்திட்டே இருக்காங்க. படமே கேட்கல எனக்கு. அதான் பீக் மூமெண்ட் ஆஃப் ரஜினிசம்னா அதான். இல்ல டச் ஆயிடுச்சு. என்ன மேட்ரு, பேட்டை படம் பார்த்து நானே ரஜினி ஃபேன். எனக்கு நாளைக்கு மாதிரி ரஜினி சார் அவ்வளோ ஹைப்லாம் இல்லை. நம்ம அப்போதுலேருந்து அனில் தான். அப்போதுலேருந்து அனில் தான். பட் ஸ்டில் நான் வந்து எதுலையுமே பெருசாக ரஜினி சார் வந்து ரசிச்சதில்லை. இன்ஃபேக்ட் நான் எவ்வளோ பழைய படம்லாம் போயிருக்கேன், தேட்டர் போயிருக்கேன், இந்திரன் அதுக்கு முன்னாடி அந்த படம்லாம் போயிருக்கேன். பட் பேட்டை பார்த்து லிட்ரலி நான் வந்து அவரோட ஃபேன் ஆனே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து அதை எலிவேட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் தான் ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அதில் வந்து அவர் ஃப்ளாஷ்பேக்கில் இப்போது ஒரு 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 இது கொடுப்பாங்க பார்த்தியா ப்ரோ. அந்த இவர் வருவார், அந்த ஜோக்கரில் வச்சிருப்பாரு. ஜோக்கர் இது கலெக்டராக வருவார் இல்லை பேட்டையில். அவர் வந்து அவன் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னா ஒரு 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 இது கொடுப்பாரு. குரு சோமசுந்தரம் கரெக்டு. அவர் வந்து ஒரு பந்தா கிரியேட் பண்ணுவார். அதை விட டபுள் மடங்காக இருக்கும் ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ நமக்கு வந்து மேட்ரு அதுதாங்க. ஒருத்தன் கேரக்டரை வந்து நம்ம சூப்பராக இங்கே காட்டுறோம் ப்ரெசென்ட் நம்ம. அப்போ ஃப்ளாஷ்பேக் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். லியோவோட மேஜர் மைனஸ் பாயிண்ட் நெகட்டிவாக வந்து மேஜர் ரீசன் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து அதை வந்து மட்டமாக காமிச்சது தான் ரீசன். மோரோவர் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வீக் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு 100 பேர் தேட்டரில் பார்த்தா 80 பேர் வந்து எப்படி பார்த்துருப்பானா, யாரா லியோ அப்படி பார்த்துருக்கவே மாட்டான். டெஃபினட்டாக அவன் கண்டிப்பாக அப்படி பார்த்துருக்க மாட்டான். இவர் லியோ நமக்கு தெரியும், இவன் எப்படி ஏமாத்துறான், ஏன் ஏமாத்துறான், அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்றது தான் அங்கே மேட்ரே. இது வந்து ஒரு போர் ரைட்டிங் ப்ரோ. இந்த படம் வந்து எப்படி சொல்றது, சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் இவங்கலாம் வந்துட்டாங்க. டேட் கிடைச்சிச்சு, சரி ஓகே எடுத்து ஸ்டாரையும் ஓகே பண்ணியாச்சு, எடுத்து ஒப்பேத்தி விட்டாரு. அது அப்படி ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய லாங் ஷாட்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க லோகேஷ் கனகராஜ். அதில் பார்த்தீங்கன்னா இஃப் ஐம் நாட் ராங், இன்ட்ரோல் முன்னாடி கரெக்டாக இன்ட்ரோல் டைமில் அந்த யாக்கூசா கத்தி மாதிரி ஒன்று ஜாப்பனீஸ் கட்டான ஒன்று எடுத்து தலைவர் இப்படி வைப்பார். வைக்கும் போது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், நோட்டீஸ் பண்ணியான்னு தெரியல, கை உதிரினே வைக்கிறாரு. நான் எனக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாகி போச்சு. பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க, வேற சொன்னா கிண்டல் பண்ண போறாங்க, நோட்டீஸ் பண்ணல. எனக்கு அதுவும் சந்தோஷம், பரவாயில்ல நோட்டீஸ் இல்லை, எனக்கு சொன்ன பேர் தான் தெரியுது. ஏன்னா நிறைய ஃப்ரேமில் லாங் ஷாட் வைக்கும் போதே அவரால் வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அவரால் 100% ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. அவரால் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு. இல்லை நான் என்ன சொல்லுவேன்னா, தலைவர் மேலே மிஸ்டேக்கே இல்லை. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, பெரிய ஹீரோஸ்னாலே கண்டிப்பாக ஸ்கிரிப்டில் தலையிடுவதாக செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும். அது இந்த டேரக்டர் கரெக்டாக காட்டுறானா அப்படின்றத அவங்க வந்து தலையிடுவாங்க கண்டிப்பாக ஸ்கிரிப்டில். தலையிட்டும் நீ எப்படி எடுக்கிறன்றது தான் ஒரு நல்ல டேரக்டர். ஏன் பேட்டையிலையும் டெஃபினட்டாக தலைவருடைய தலையீடு இருந்திருக்கும். ஈவன் ஜெயிலர்லாம் சொல்லவே வேணாம். ஆனாலும் ஸ்டில் அவங்க வந்து ஏதோ ஒரு அவங்களோட அந்த பெஸ்ட்டை காட்டினவங்க. அதாங்க ரைட்டிங்கில் வந்து காட்டலாங்க எப்படி வேணா. ரஜினி சார் வந்து சும்மா நின்னாலே கை தட்டுற கூட்டம் நம்மளது தான். அப்படி இருக்கும்போது நீ பெருசாக ஒன்று மாஸ் சீன்ஸ் இந்த மாதிரி எனக்கு தோணல. பெருசாக மாஸ் இல்லை ட்ரை, அதான் கரெக்ட், ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒர்க் ஆகலை.
அப்போ ஒர்க் ஆகலாம் டெஃபினட்டாக அது தலைவர் மிஸ்டேக்கே கிடையாது. டெஃபினட்டாக நான் செகண்ட் ஹாஃப்ல மாஸ் சீன்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க. எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப் சொன்ன இல்லையா தலைவலி ஆயிடுச்சுன்றதால மியூசிக் என்ன போடுறதுன்னு தெரியாதால அந்த உபேந்திர சீன் வந்துச்சு. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தலைவலியோட உச்சம். என்னடா இது எப்படா முடியும்? நான் வந்து கேட்டேன் அவன்கிட்ட. நான் இது வரைக்கும் அந்த உண்மை ஓப்பனாக சொல்கிறேன், ரஜினி படத்துக்கு ஒரு படத்துக்கு கூட நான் வந்து வெளியே போகலான்னு சொன்னதே கிடையாது. ஈவன் அண்ணாத்த நான் போகலாம் சொல்லிட்டான். நான் வந்து போராடாதனால முடியலடா வாங்க தலைவலி ஆயிடுச்சு ஒரு சைடு. மெயின் ஏன் சொன்னா லாஜிக் மிஸ்டேக்ஸுங்க. ஐயோ படத்துல 1-2 ஊர்பட்ட லாஜிக் மிஸ்டேக். ஏஜென்டினா ஒரு காட்சி இதுல கல்யாணி வச்சாரு. அதுல மியூசிக் ஒரு என்ன அனிருத் கிட்ட சொல்லிருப்பான்னு தெரியல, என்னவோ கண்ட பண்ணி அனிருத் வாசிச்சு வச்சாரு. எனக்கு பர்சனலா அமீர் கானோட பிஜிஎம்மும் பிடிக்கல ப்ரோ. ஆனா ஒரு சில பேர் அது சூப்பர்ன்றாங்க. எனக்கு தெரியல வந்துட்டு என்ன இது கிசாவார் இது அவர் பேசுவோம். அவர் தனியா ஒரு போர்ஷன் பேசுவோம். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா லாஜிக் மிஸ்டேக்கு ப்ரோ. நம்ம பார்க்கும்போது லாஸ்ட்டாக ஏர்போர்ட் ஒரு சீன் வரும், சுத்தியாசன் அனுப்பி வைப்பாரா. அப்போ வந்து இந்த மாதிரி தான் சீன் வந்துச்சு. இந்த மாதிரி சாரி எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு தப்பாக சொல்லிட்டாரு, அதனால தான் நான் அது வந்துச்சா ப்ரோ? வந்துச்சா? ஏன்னா ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் சுத்தியாசன் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ கோவப்பட்டாங்க ரஜினி மேலே? அவர் வந்தோடனே வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் அதை பற்றி பெருசாக சொல்லியிருக்கவே மாட்டாங்க. பட் அது மொத்தமாக கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காங்க. அது நிறைய பேர் சம் பீப்புள் மிஸ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. எங்கே நம்ம லாஜிக் மிஸ்டேக்கு? வீடியோ காலில் சுத்தியாசன் அந்த அந்த கல்யாணி கேரக்டரை பார்த்துட்டா, தெளிவாக பார்த்தா. யாருன்னா சௌபினோட ஒய்ஃப் கேரக்டரு. ஓகேங்களா? இவங்க வந்து எங்கே இருக்காங்க? சென்னையில். அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க ஆந்திராவில். அவங்க யார் இல்லை, இவங்க சுத்தியாசன் எங்கே இருக்காங்க? வைசாக்ல இருந்தாங்க. இவங்க ஆந்திராவில் இருக்காங்க. சாரி சென்னையில் இருக்காங்க. ஓகேங்களா? இவர் வந்து ரஜினி வந்து பார்த்துக்கோங்க கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி இருக்கிறது வந்து சென்னை தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலாக அந்த சென்னை டு இது தானே ட்ரெயின். எப்பறம் லொக்கேஷனே கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த தான் காமிச்சிருக்காங்க படத்தில். எனக்கு புரியல எப்போ எங்கே போகிறாங்க, அந்த லொக்கேஷன் என்னன்றது டெஃபினட்டாக படத்தில் அது ரொம்ப முக்கியம். அது காட்டணும் எதுக்கு போகிறாங்க. அவங்களோட ரைட்டிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னா, இவனுக்கே அதெல்லாம் நம்ம சொல்லணும். படத்தை கதை இருக்கா அதை பார்த்துட்டு போ. கதையும் கிடையாது ஃபஸ்ட்டு. படத்தில் இது இருக்கா அதை பார்த்துட்டு அப்படி கிடையாதுங்க. ஒரு இடத்துக்கு எதுக்கு போகிறாங்க, அந்த இடம் எங்கேன்றதையும் சொல்லணும். அது கதையில் சொல்ல முடியலனா தான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைட்டில் லைக் வந்து இதுவாக போட்டுருவாங்க, வேர்டிங்ஸாக போட்டுருவாங்க. சென்னை, நேரம், தேதி அது போடுவாங்க. ஏன்னா டேட்ஸோ லொக்கேஷனோ வந்து ஸ்டோரியோட ஒத்து போகும். அது இப்போ பாருங்க, இப்போ பேசும்போது பிரச்சனை வருதுல்ல அந்த மாதிரி. ஸோ இந்த கல்யாணின்றவ வேற எங்கேயோ இருக்கா. அங்கே வந்து ஒரு மட்டமான 4 அடியாளுங்களை வச்சுட்டு போவார் ரஜினி. ட்ரெயினில் அவ்வளோ மக்கள் இருக்காங்க, 10 பேர் சேர்ந்தாலும் நொறுக்கிடலாம் அவங்கள. ஆனால் அந்த சௌபின் வந்து அப்படியே சூப்பர் ஹியூமன் சென்ஸ் வெரி பொசிஷன் தான் பண்ணுவான். அந்த மாதிரி சண்டை போட்டு போயினே இருக்கான். எல்லாரையும் அடிக்கிறான், மாணவரையும் அடிக்கிறான். அவன் மேலே கேஸ் இல்லை, கேட்டால் திருச்சியூர் போலீஸ்ன்றான். என்னன்னு ஒன்றும் புரியல. இது ஒரு சைடு இருக்கும்போது இவன் வந்து கல்யாணம் எல்லாரையும் அடிச்சு போட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதிஹாசனும் இவன் வந்து கூப்பிட்டோன்னே காரில் ஏறி போகிறாங்க. எனக்கு இது ஒன்றுமே புரியலைங்க. அவன் சொல்கிறேன் பாருங்க, நாங்களே வந்து 2015-16 நினைக்கிறேன், அப்போ வந்து ரொம்ப கிரிஞ்சாக சுற்றின்னு இருந்தோம். அப்பயே நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம் டிஜிட்டல் கேமராவில். அதில் கூட நாங்கள் இவ்வளோ மட்டமான மிஸ்டேக் பண்ணதே கிடையாது. இது அவ்வளோ ஒரு மட்டமான மிஸ்டேக்கு. ஸ்டோரி எழுதிட்டு பார்த்தாங்களான்னு தெரியல. இது லைக் எப்படி இருக்குன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகும்போது அந்த வேலை ஒன்று எத்தனோட அப்போ எடுத்துட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இப்படி சொல்லலாம் ப்ரோ. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்கும்போது அன்னைக்கு தான் வந்து கண்டென்ட் வச்சு வாடா எடுக்கலாம்னு போவாங்க. அந்த மாதிரி எடுத்துருக்காருங்க. எனக்கு சத்தியமாக அது புரியல. ரஜினி அவர் தலைவர் வந்து ஆடியோ லான்ச் அன்லிஸ்ட்னு அதையும் ஏமாற்றி வச்சாங்க. அன்லிஸ்ட்னு அதில் வைக்கும்போது என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு முக்கியமான சீனு இந்த சைடில் ரொம்ப லாங்கில் கேமரா இருக்கு எடுத்துட்டு இருக்காரு, ஒரு டைலாக் நான் தப்பாக பேசிட்டேன். அதை அப்பயே அவர் சொல்லிட்டாரு, இவன் வந்து எவ்வளோ ஒரு தற்குறித்தனமா ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கான்னு. ஏதோ ஒரு 3 படம் கிளிக் ஆயிடுச்சு. மாநகரம், கைதி, விக்ரம், மாஸ்டர் இது கிளிக் ஆயிடுச்சு. அப்பயே அவர் தெரிஞ்சிருக்கு, எங்க க்ளோஸ் போறவர் பார்த்தா வரல அப்படின்றாரு. அப்பயோ இவன் அப்பயே கட்டி விட்டுருக்கணும். கரெக்ட். ஏன்னா இப்போ இவர் சொல்றாருல, அவன் 3 கிளிக் ஆயிடுச்சுன்னு. லியோவில் இது யாரும் சொல்லலை, டெஃபினட்டாக யாரும் சொல்லலை. ஏன்னா சரி எல்லாருமே ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்கங்க. ஏன் இன்ஃபேக்ட் விக்டரி மாறனே விடுதலை 2 ஆவரேஜாக தான் வச்சுருந்தாரு. அதுவே நாங்கள் வந்து நிறைய பேர் பொழந்தாங்க. ஃபுல்லாக வேறு அரசியலை மட்டும் பேசி அது மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாரு. வெற்றிமாறனே பண்ணும்போது லோகேஷ் கனகராஜ் நேற்று வந்தவன் டெஃபினட்டாக பண்ண தான் செய்வாங்கன்ட்டு தான் அந்த லியோ பெரிய அளவுக்கு அவரை அடிக்காமல் விட்டுட்டாங்க. சரி உடச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூலியில் ரொம்ப மோசங்க, லியோ விட மோசமாக வச்சிருக்காரு படம்.
எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, இது நான் கவனிச்சேன்னு தெரியல. அந்த ஒரு 19 பேர் ரூம்ல வச்சிருந்தாரு இருக்கு. அவங்க வந்து இவரோட கூலியில இருந்தவங்க, கூலியா இருந்தவங்க. அவங்க ரூம்லயே வச்சிருந்தாரு. நாட்டுக்கு மறைமுகமா வாழ்றாங்க, நாட்டுக்கு இந்த சமுதாயத்துக்கு மறைஞ்சு வாழ்றாங்களாம். எக்ஸ்பெண்டபிள்ஸ் மாதிரி லாஸ்ட் ஒரு சீன்ல எல்லாம் சத்தியமா அதெல்லாம் சரி. அந்த 19 பேரை அட்லீஸ்ட் ஒருத்தர் ஒரு ஃப்ரேம்ல தெளிவா காமிச்சிருக்கணும். அதையும் காட்டல. உபேந்திரா மட்டும் தான் காமிச்சாங்க. ஆளு அவ்வளோ மாசா இருந்தாரு பிரசன்ஸ். ஆனா படத்துல அவர் ஒண்ணுமே கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அவரோட நிஜமா அவரை தனியா வச்சு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமே தான் பக்காவா இருக்கும். அந்த மாதிரி இந்த நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கர் டைரக்டர் வேற. அது எல்லாருக்குமே தெரியும். அவரு ஒன்னும் இல்லை ப்ரோ, அந்த IMDbல ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க. டாப் 10 டைரக்டர்ல மோஸ்ட் வேர்ல்டு லெவல்ல 8th பிளேஸ்ல இருக்காரு உபேந்திரா. அவ்வளோ பெரிய டேரக்டர் வேறு ஸ்டேஜில் அவர் தெரிஞ்சுதான் சொன்னாரா, லோகேஷ் கனகராஜ் சார் சூப்பர் சார் ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற அவருக்கு வந்து ரஜினி சார் கூட ஒரு ஸ்க்ரீன் பிளேஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தண்ணி கேன் போடாம மாதிரி அமெரிக்காக பண்ணுறது தான் அது மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இப்போ வாங்க ப்ரோ, அந்த தாகா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வருவார். அண்ணா நீங்க தான் என்னோட யூனியன் லீடர், நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு பார்த்தா இவருக்கும் நாகார்ஜுனாக்கும் என்ன வந்து ரிலேஷன்ஷிப் சொல்லவே இல்லை படத்துல. இதுக்கெல்லாம் கண்டிப்பா அவன் இன்டர்வியூ கொடுப்பான், கொடுத்துட்டு இப்போ படத்தை இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க அவன் இப்போ படம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் பிளான் பண்ணிட்டான். ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு நான் ஷூட்டிங் போறேன் அப்படின்னு அவர் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ ஷூட்டிங் போல அவரு ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி டெஃபினட்டா உண்மையா ஸ்டோரி கேட்கல தான் போல, கேட்கலாம். ஜெயிலர்ல சொல்லிருப்பாரு, கதை கேட்ட கதை ரெடி பண்ணல போல அப்படின்னு. ஐயோ தலைவா அப்பயே கைடி விட்டு வந்துடணும், நீ இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டே அழகா போயிட்டு எங்க ஆளுகிறா போல. கார்த்திக் சுப்ராஜ் சொந்த அவர் கை காசே போட்டு சூப்பர் தலைவருக்கு தேவையான ஒரே மருந்து கார்த்திக் சுப்ராஜ் தான். நிஜமாங்க ஜெயிலுக்கும் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஏன்னா வந்து சேம் நெல்சன் மேல ஒரு சின்ன ஹோப் இருக்கு. லாங் ஷாட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி அவங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங். நீ சொன்ன மாதிரி அவர் தலைவரோட ஆறான்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஆறாவை அவர் தூக்கி செம்மையா காட்டுறாரு. ஜெயிலர்ல வேற ஆறால தான் படமே ஓடிச்சு. இப்போ நீங்க பேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜயோட கரியர்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட்னு சொல்லலாம். ஏன்னா டோட்டல் லுக்ல இருந்து ஆட்டிட்யூட்ல இருந்து கேரக்டரைசேஷன், ஆமா கேரக்டரைசேஷன்ல இருந்து டோட்டலாவே விஜயோட ஃபைட்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலா வேற மாடலா இருக்கும். பிடிஎஸ்லாம் விட்டாங்க. அது விஜயோட அந்த படத்தை வந்து விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். படம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கொஞ்சம் மொக்கையா இருந்தது, அதெல்லாம் ஓகே. எனக்கு வந்து ஜெயிலர்லாம் வந்து தியேட்டர்ல போய் பார்த்துட்டு ப்ரோ வந்து கால் பண்ணாரு. எனக்கு நான் வந்து என்ன தெரியுமாங்க சொன்னா அலப்பற கலப்பற தலைவர் எனக்கு பிடிச்சிருந்துங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் பேசிக்கா வந்து இவன் தலைவர் ஃபேன்ன்றதே நான் மறந்துடுவேன். யூசுவலா ஒரு மூவி பார்த்துட்டு வந்தா ப்ராப்பரான ரிவ்யூ கொடுப்பான். சரி இவன் சொல்லிட்டானே படம் நல்லா இருக்கும்னு போனேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இவன் தலைவர் ஃபேன் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கான். அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது கம்பேர் பண்ணும்போது ஜெயிலர்லாம் மச் பெட்டருங்க. ஒன்றும் இல்லை, தாகான்ற கேரக்டர் வந்து யார் சொல்றாரு, நாகார்ஜுனா வந்து ஒரு எலிவேட் பண்றாரு. இப்போ நீ ஒருத்தர் வருவார் உன்னை தேடி, சரி ரோலெக்ஸ் மாரி வருவார் போல. ஏன்னா அந்த பத்தில அப்படி தான் இருக்கும். ரோலெக்ஸுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்றது, யாரை விஜய் சேதுபதி கேட்பாரு, ரோலெக்ஸ் வந்தானா என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஒரு இன்ட்ரோ, அவரோட சீன்ஸு. அவன் வந்து கடைசி படம் முடிகிற வரைக்கும் ரோலெக்ஸ் வந்து சூர்யா நடிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. லுக்கு எதுவுமே ரிவீல் ஆகல. பிஜிஎம் எப்படி இருக்கும், இவ்வளோ டர்ரான இல்லைன்னா இது ஆகல, ரிவீல் ஆகல. இதுல வந்து அமீர் கான் வந்துட்டாரு, ஆடியோ லான்ச்லயும் அதே கெட்ட போட வந்தாரு. இவரு கெட்டப்பே காட்டாம இருந்திருந்தா கூட, இது அமீர் கானே இருக்கிறாருன்னு தெரியாம இருந்தா கூட கண்டிப்பா அந்த ரோல் நல்லா இருந்திருக்காரு. அவ்வளவு மட்டமான சீனுங்க. ஒரு ஒஸ்ட் கேமியோ இன் இந்தியன் சினிமா அப்படி ஸ்டில் டேட் வரைக்கும் ரியலி. இதுக்கப்புறம் வரலாம். இப்போ வரைக்கும் நான் பார்த்து தலைவர் வந்து என்ன இவ்வளவு கேவலமா நடிச்சிருக்காருன்னு ஒரு படம், அது டெஃபினட்டா கூலி தான். என்ன மாதிரி ஆளு அவரு, சும்மா சொல்றாரு ஸ்டேஜ்ல கமலஹாசன் அப்படின்னு. அது டெஃபினட்டா ஓகே. பட் ஸ்டில் கமலஹாசன் இருக்கும் போதே ஒருத்தன் இன்னமும் சூப்பர் ஸ்டாரா இருக்கானா ஏன்? வெறும் ஸ்டைலுக்கு எல்லாம் கிடையாது, ஆக்டிங் தலைவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கையில வச்சுங்க நீ என்ன பண்ணி. தலைவர் கிளாசிக் ஃபிலிம்ஸ், கல்ட் ஃபிலிம்ஸ்லாம் பாருங்க. தீ, கழுகு, தில்லுமுள்ளு, நெட்ரிகன்லாம் அடல்ட் ஒன்லி மாதிரி படம், அதெல்லாம் பாருங்க. பயங்கரமான படம். இல்லை சிவாஜி சார் பயங்கரமான ஆக்ட் பண்ணியிருப்பார் அந்த படத்தெல்லாம். அந்த படத்தை பார்த்தா சிவாஜி சார் வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தார் தலைவர். நெட்ரிகன்ல வந்து வயசான இந்த 2K கிட்ஸ் குட்டி குஞ்சானு புரியுற மாதிரி சொல்லலாம். எந்திரன் பாருங்க, ரொம்ப வேணாம். மோஸ்ட் ஃபெமிலியர் ஃபிலிம். எந்திரன் பார்ட் 1 பாருங்க, பேட்டை பாருங்க, 2.0 பாருங்க, எந்திரன் பாருங்க, பேட்டை பாருங்க. ஏன் எந்திரன் சொல்றேன்னா அதுல ஒரு 2 ரோல் பண்ணிருப்பாரு. ஆஃப் கோர்ஸ் ஆன்டகனிஸ்ட் புரோட்டகனிஸ்ட் ரெண்டுமே பண்ணிருப்பாரு. மனுஷன் தூக்கி சாப்பிட்டுருப்பாரு 2 ரோலையுமே. அவ்வளோ சிவாஜி பாருங்க, சிவாஜி பாஸ் பாருங்க, அதுவே போதும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது
என்ன சொல்றது ஒன்றும் புரியல. லோகேஷ் கனகராஜ் எப்படி வந்து அஜித்தை கொஞ்ச நாள் வந்து சிறுத்தை சிவா வந்து அஜித்தை கொஞ்ச நாள் எப்படி வந்து கேப் விட்டாரோ அந்த மாதிரி தலைவர் இதுக்கப்புறம் படம் பண்ணாதீங்க. ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் நான் கேட்டுக்கிறேன். நீங்க வேற யாராவது படம் பண்ணி ப்ரோ. இன்ஃபேக்ட் இப்போ கைதி 2க்கே இது குறைஞ்சு போயிடுச்சு. கைதி 2 ஹைப் ரொம்ப குறைஞ்சிருச்சு. லோகேஷ் ஃபேன்ஸ் இந்த படம் வந்தோடனே மிக்ஸ்டு ரிவ்யூஸ் ஆன உடனே அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா என்ன ஒன்றுனா இப்போ நிறைய பேர் இப்போ ரிவ்யூஸ் பார்த்துருக்கு. பப்ளிக் செகண்ட் டே தேர்ட் ரிவ்யூஸ் யூடியூப்ல வரும்போது அதில் என்ன பார்த்துட்டு சொல்றாங்கன்னா படம் வந்து நல்லா இருக்கு, நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான்றாங்க. டேய் உண்மை நான் ஆக்சுவலாக வந்து நான்லாம் வந்து சொல்லிட்டேன், நான் 0 எக்ஸ்பெக்டேஷன் தான் படத்துக்கே போனேன். போய் பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப்லாம் எனக்கு வந்து அது ஏன்னு தெரியல, சுத்தமாக ஹோப்பே போயிடுச்சு எனக்கு. அவனுக்கு இந்த பில்டப் சீன் காட்டுறாங்க. பில்டப் சீன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணி ஒரு பில்டப் சீன் வைக்கிறீங்கன்னா இது பாஷாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் அவன் பாஷான்னு ஒரு நெகட்டிவ் ஷேட் ஒன்று வரும், அதோட காட்டவே மாட்டாங்க. அது காட்டும் போது இந்த லைட்டில் வரும், சொல்லுங்க நீங்கள் யாருன்னு அது மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம் அந்த லைட்டு பெரிய செல்வர் ஆக வேண்டிய ஒரு ரெட்டு லைட்டு பச்சை லைட்டு எல்லாத்தையும் அடிச்சு வச்சிருக்கான். ஒரு லைட்டிங்ஸ் இல்லை. கேட்டால் வந்து ரஜினி என்ன சொல்கிறாரு, கேமராமேன் அழகாக காட்டியிருக்கேன்றாரு. எனக்கு அந்த பாட்டில் வந்து பவர் ஹவுஸ் பாட்டில் வந்து தலைவர் வந்து ஒரு ஷாட்டில் வருவார், ஒரு ஃபாஸ்ட்டாக வர ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கும். அது பார்க்கும்போது பழைய பேட்டையோடலாம் கம்பேர் பண்ணி போடணுங்க. அது தேட்டரில் பார்க்குறேன் எல்லாம் விஷவாயு தாக்குன மாதிரி படுத்துட்டு இருக்காங்க, போன மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. என்ன இது ஒன்றும் இல்லை, பேட்டையில் மரணமா ஸ்பாட்லேயே ஒரு ஃப்ரேம் நடப்பார். நீங்கள் 2 சைடு எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க, நல்ல ஒரு ஃப்ரேமு. அந்த ஒரு ஃப்ரேமு இன்ன வரைக்கும் நின்று பேசும். அந்த சீன் இப்போ தெரியல படம் பேசும்போது புல்லரிக்கும். அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காரு இதில். பட் வந்துட்டு பேட்டையில் இருக்க அந்த பழைய லுக்கு ஒரு மாதிரி டீச்சிங் பண்ணாமல் ஏன் நம்ம கபாலிலே எடுத்துக்கோங்க, வயசான ஒரு ஆளாக காமிச்சிட்டு அந்த மாதிரி டெஃபினட்டாக இதை காமிச்சிட்டு போயிருந்தா இன்னும் ஸ்கோப் செம்மையாக இருந்திருக்கும், இன்னும் கைத்தட்டெல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கும். அது இது ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அது டெஃபினெட்லி இப்போ சொன்ன மாதிரி இப்போ அப்படிதான் எனக்கு தோணுது. 2-3 ஃபிலிம் கிளிக் ஆயிடுச்சு போல ஒரு ஃப்ளூக்ல. விக்ரம் கிளிக் ஆன ரீசன் கமல். அதனால ஏன்னா ஸ்டோரியுமே அது கமலோட ஐடியா தான். அப்படியே ஆடியோ சொல்லிட்டாப்ல லோகேஷ் இந்த மாதிரி சார் கமல் சாரோட ஐடியா எனக்கு ஐடியா இருக்கு, இது நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்னு சொன்னாருன்னாரு. ஸோ அதனால ஐடியாவே வந்து கமல் சார் இது. அதனால அதெல்லாம் நம்ம கனெக்ட் சொல்ல முடியாது. பட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இது இன்னொரு விஷயமா சொல்றாங்க, இந்த படத்தில் ரத்னா ஒர்க் பண்ணல. ரத்னா மாதிரி இருந்ததோ இதுல வந்து ரத்னா இல்லைன்னு ஃபீல் பண்றாரு எல்லாரும். லியோல என்ன சொல்றானுங்க, ரத்னா விட்டு விலகிரு உனக்கு சூப்பரா இருக்கும். ஆனா இப்பதாங்க புரியுது ரத்னா மேல மிஸ்டேக் இல்ல. ரெண்டு பேரும் ஒண்ணு சலைச்சவங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வந்து இந்த வடிவு சொன்ன மாதிரி விளக்க மாத்தாலே அடிச்சு துரத்திட்டு பேங்க் ஜாப்க்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா ப்ரோ? பேங்க் ஜாப்ஸ்க்கு அகைன் ஜாயின் பண்ணுறது 6 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஏதாவது ஆப்ஷன் இருக்குமான்னு தெரியல. பார்ப்போம் எப்படின்னு போய் சேர்றாரா நான் பார்ப்போம். தயவு செஞ்சு லோகேஷ் ப்ரோ நீங்கள் இந்த எல்சிஓ தயவு செஞ்சு விட்டுருங்க. பெரிய மாரல் மயிராண்டி மாதிரி பண்ணாதீங்க, ரொம்ப எரிச்சலாக நீங்கள் பண்ணுறது. தயவு செஞ்சு விஜயை விட்டுருங்க, கமலையை விட்டுருங்க, கார்த்தியை வேற யாராவது கதையை வேணா கொடுத்துட்டு கார்த்தியை வேற யாராவது டைரக்ட் பண்ணி சொல்லுங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஆல்ரெடி அதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ யூஸ்வலாகவே நம்ம இது அவரோட பர்சனல் தான். பட் ஸ்டில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லோகேஷ் கனகராஜோட இன்டர்வியூஸும் இப்பயும் பாருங்கள், அது ரொம்ப ஒரு ரொம்ப பேசுகிறாரு, ரொம்ப பெருசாக பேசுகிறாரு. 2 வருஷமாக கூலியிலே நான் என் வாழ்க்கையை கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. அதெல்லாம் நம்மளை வந்து அன்வான்டாக ஹைப் கிரியேட் பண்ணுறது தான். இது வந்து நம்ம சும்மா ஒரு வன்மத்தை கக்குறதோ அதை ரோஸ்ட் பண்ணுறதோ கிடையாது. இதுதான் என்ன சொல்கிறது, உண்மை இதுதான், ஃபேக்ட் இதுதான். சும்மா அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் எதுக்கு அவர் 2 மணி நேரம் பேசுகிறாரு. ஒருத்தர் நல்லா ஒரு விஷயம் பண்ணனா தான் 2 மணி. என்னைக்காவது வெற்றிமாறன் உட்காந்து அவன் படத்தை நான் இப்படி பண்ணேன் நான் அப்படி பண்ணேன், கார்த்தி சுப்ராஜ் உட்காந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ரெட்ரோக்கு எவ்வளோ ஹேட்டு பார்த்தா. ரெட்ரோ வந்து உண்மையாலுமே நல்ல படம் தான், உண்மையில நல்ல படம் தான். கொஞ்சம் லோ ஸ்க்ரீன் ப்ளே, அப்புறம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஏன்னா சொல்ல முடியாது, எனக்கு தெரியல, டெக்னிக்கலாக தெரியல. பட் படம் எப்படி ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகல தெரியல. நல்ல கேரக்டரைசேஷன் சூர்யாவுக்கு. ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்குங்க. ரீசன் என்ன, சூர்யாவும் ஒரு கைண்ட் ஆஃப் கமர்ஷியல் ஹீரோ அண்ட் ஆல்சோ வெர்சடைல் ஹீரோ கேரக்டர் தான், ஆக்டர் தான் அவர். இவர் வந்து சூர்யா எப்படி பார்த்துருக்காரு, இவரோட பொட்டென்ஷியலை நம்ம வேற மாதிரி காட்டணும் அப்படின்னு காட்டினது தான். பட் அது எங்கேயோ இதுவாகிடுச்சு. ஆனால் ஸ்டோரி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார் மனுஷன். ஸ்டோரி வைஸ் ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இந்த சீன்ஸ் வந்து பெருசாக மனசில் பதிகிற மாதிரியோ அதுமாதிரி எதுவும் வைக்கல, அதனால மிஸ்டேக் ஆயிடுச்சு.
ஸோ தவறுதலாக வந்திருக்கும், மன்னிச்சிருங்க. அந்த மாதிரி ஓகே கார்த்திக் சுப்ரா சொல்கிறாரு. யாருமே வந்து படம் நல்லா இல்லை கம்முன்னு வந்துருவாங்க. டைரக்டர் லோகேஷ் மாதிரி இப்போ என்னென்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து இப்படி இருக்காது அப்படி இருக்காது 200% அப்படிலாம் சொல்ல. ஆனால் வந்து கூலி இஸ் த ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகப்படுத்தேன் ப்ரோ. ஏன் இது வந்து இப்போ நாங்கள் லோகேஷ் வந்து ரொம்ப அடிக்கிறோம்னா, அவர் தான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இது 100% ஏன் படம், இதில் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் அப்போ என்ன தான் கேட்கணுன்ற மாதிரி அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. அப்போ டெஃபினட்டாக ஒரு ரைட்டரையும் டேரக்டரையும் தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் தான் ரெண்டுமே, அப்போ உங்களை தான் எல்லோரும் கேட்பாங்க டெஃபினட்டாக. இது ரஜினி ஃபேன்னு ஒரு ரஜினி கண்ணின்னு இருக்காங்க, அவங்களுக்கே ஒரு சில பேருக்கு பிடிக்கல. பக்கத்தில் இருக்கிறவரை ரஜினி கண்ணி தான். ஸோ அதுதான் மொரோவர் ரஜினிக்கு ஒரு ஃபேன் இருந்துக்கு ரீசனே சினிமா ஃபர்ஸ்ட் ஃபேனு. சினிமாவில் ரஜினி ஃபேன், ரஜினி எப்படி இருக்காரு அதனால ரஜினிக்கு ஃபேன் ஆகுது. ஐயா 75 வயசு அவருக்கு 45 நிமிஷம் 1 hour கிட்ட ஆடியோ லெக்சர் நின்று பேசுறாரு. அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு ஐயா, அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு. அவர் ஆக்ட் பண்றாரு, ஏதோ டான்ஸ் பண்றாரு, முடிஞ்ச டான்ஸ் பண்றாரு, ஃபைட்டும் பண்றாரு. அதை வச்சு ஒழுங்கா எடுக்க தெரியல, இந்த நாய்க்கு ஒழுங்கா எடுக்க தெரியல. நீ எடுத்தா இந்த நாயெல்லாம் எங்களை பேச மாட்டா டே ப்ரோ, நீ அடுத்து படமே பண்ண முடியல. நீ பாசிட்டிவா என்ன இருக்கான்னு பாசிட்டிவா எப்படி சொல்றது ப்ரோ? பாசிட்டிவ் சொன்னா அனிருத்தோட மியூசிக் அவரோட முடிஞ்சதுக்கு ஹீரோ 200 பெஸ்ட் கொடுத்துறாரு தலைவர். அவரோடதும் ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துல வர மாதிரி ஆஸ் யூஷுவலா அவரோட பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா இருந்தது. கொடுத்ததை வந்து அதிகமாவே பண்ணிட்டாரு, கொடுத்ததை கரெக்டா பண்ணிட்டாரு. இவருக்கு ரைட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றதான் அவர் அதுதான் கொடுக்க முடியும். ஓகேவா, கொடுத்ததை பண்ணிட்டாரு இவரு. தலைவர் சொன்ன மாதிரி வந்து என்னது ஆடியோ லான்ச்ல தான் சொல்லியிருப்பாரு, கதை டேரக்டர் தக்க மாட்டாங்க, எடுக்கிற சப்ஜெக்ட் தோக்கும் அப்படின்ற மாதிரி. எங்க ஆளை வச்சே பண்ணிடா அப்படின்னு நடிச்ச ஆக்டர் தோப்பாங்கன்னு வந்துச்சா கர்மா. ஏங்க அனிமோட ஆக்டிவிட்டி நாங்கள் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, லோகேஷை தான் அடிக்கணும். இந்த மீம்லாம் நிறைய பார்த்தேன் நான். என்னது இந்த XXX மீம்லாம், ஃபார் மை ஆண்டவர் அப்படின்னு. டே உண்மையாகவே பண்ணிட்டியடா. இல்லைங்க, ஏன்னா அவர் கொஞ்சம் ஓவர் ரைட் பண்ணிட்டோம். அவருக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஒரு ஆயிடுச்சு. என்ன கர்மத்தை கொடுத்தாலும் நம்ம பார்க்குறாங்கன்ற ஒரு இதுவாயிடுச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் 2 வருஷம் ஒரு படத்தை ஒர்க் பண்ணிக்கிறான்னா அந்த படம் எப்படி வரும், உண்மையாக ஒர்க் பண்ணியிருந்தா சொல்கிறேன், எப்படி வரும்னு சொல்லிட்டு சினிமா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இவர் படத்துக்கு ஒர்க் பண்ண மாதிரியே தெரில, அவ்வளோதான். இதுதான் எனக்கு வேற என்ன நான் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தேன்னா இந்த கேமரா சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா சினிமாட்டோகிராஃபி மோஸ்ட்லி எல்லா படத்தையும் நல்லா தாங்க இருக்கும், அதனால அதை பற்றி நம்ம பெருசாக பேச முடியாது. இந்த படத்தில் அதுவும் நல்லா இல்லை. அவர் வந்து ஓப்பனாக சொல்கிறேன்னா நிறைய இடத்துல வந்து யூஸ் இல்லை ஷார்ட்ஸே சொல்கிறேன். அவருக்கு வந்து சில சீன் வந்து அவருக்கு தெரியுது, அந்த கொஞ்சம் ஏஜ்லாம் தெரியுது. இந்த சொல்கிறேன் நான் இன்டர்வியூலே கட்டணா போகிறதுனா நான் நோட் பண்ணும்போது நான் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃப்ரேமிங்ஸ் ஒரு சில இடத்துல சரியாக வைக்கல. ஆனால் எனக்கு பர்சனலாக சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த ஒரு ஹாஸ்டலில் உள்ள ஒரு ஃபைட் வரும், அது ஒரு சின்ன ஸ்பேஸில் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறது ரியலி ரொம்ப கஷ்டம். அங்கே கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இது பெருசாக மிரள வைக்கிற மாதிரிலாம் இருக்காது, பட் ஸ்டில் ஓகே நல்ல ஒர்க்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மற்றபடி சௌபினோட கேரக்டர் கொஞ்சம் கேரக்டர் ஒரு ஒஸ்ட் கேரக்டர் தான். அது அவர் அது ரோல் எப்படி பண்ணியிருக்காரு, அவரோட இன்னும் அனதர் சைட் ஆஃப் பொட்டன்ஷியல் வந்து இதில் அஃப்கோர்ஸ் காமிச்சிருக்காரு. அந்த மாதிரி எனக்கு மனுஷன் இவர் நாகார்ஜுனா ரியலி நான் ரொம்ப பிடிச்சிருச்சிங்க. அந்த ஐ எம் டேஞ்சரில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அந்த படம் அந்த ஆள் வந்து இவனை பார்த்தா ஒரு பயமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ரோல். பட் ஸ்டில் இன்னும் காட்டியிருக்கலாம், வில்லத்தனமாக அதிகமாக காட்டியிருக்கலாம் மெயின் வில்ல வேற. ஆனால் இன்ட்ரோல்லையே அவர் கன்னை எடுத்து வச்சிருவார், தேவாவோட எதிரிலேயே வச்சிருவார். தேவா அங்கேருந்து மேன்ஷன் ஹவுஸ்ன்ற சரக்கு வந்து பவர் ஹவுஸ்னு குடிச்சிட்டு இருப்பாரு. அப்பயே சுட்டிருந்தா தேவா கதை முடிஞ்சிட்டு இருக்கும். சிவம் போயிட்டு இருக்கலாம். புரியல ஏன் சுடாம விட்டாரு, அது ஃபிளாஷ் ஆகுமா, அப்படி ஃபிளாஷ் ஆகுதாமா, அந்த நெகட்டிவ் இமேஜ் ஃபிளாஷ் ஆகுது, யாருன்னு தெரியல அப்படின்ட்டு. என்னடா லாஜிக் டே, ரைட்டிங்ல ஒழுங்கா கொஞ்சமாச்சு ஒரு 10 நாள் 20 நாள் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி படம் ஃபுல்லா எழுதி முடிச்சுட்டு ஒரு 20 நாள் உட்காந்தாலே. இதுல விக்ரம் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே என்ன நான் சொல்றேன், யாரே பரத்வாஜனோட இன்டர்வியூல என்ன நான் சொல்றேன், நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது இன்ட்ரெஸ்ட் உள்ள மியூசிக் ஆன்சிமரோட மியூசிக் போட்டு எழுதுவேன் சார், அப்பதான் பூஸ்ட் அப் ஆகும். மன்னிக்கவே மாட்டேன் அவனே, மன்னிக்க முடியாது, மன்னிக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். இதுக்கப்புறம் லோகேஷ் கனாதி இதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தானா தயவு செஞ்சு அந்த தேட்டர்லேயே போய் நான் பார்க்க மாட்டேன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லை ரியலி நானும் அப்படி. ஏன்னா நானும் லியோ படம் ரிலீஸ் ப்ரீ ரிலீஸ்லாம் இன்டர்வியூ கொடுத்ததுனால ஒரு இன்டர்வியூ விடாமல் எல்லா இன்டர்வியூவும் பார்த்தேன். பிகாஸ் ஆஃப் விக்ரம் படத்தில் அந்த ஆளோட பயங்கர ஃபேன் ஆகிட்டேன். அஃப்கோர்ஸ் கைதிலையும் எல்லாரும் ஃபேன் தான், பட் விக்ரமில் இன்னொரு படி மேலே போயிட்டு கமலை வந்து இப்படி யூஸ் பண்ணியிருக்கான் பாரு மனுஷன்ற மாதிரி ஒரு ஃபேன் ஆகி எனக்கு உள்ளுக்குள்ளவா ஃபயர் விட்டேன். ஸோ லியோவுக்கு அஃப்கோர்ஸ் எல்லாருமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதனால் ஒரு இன்டர்வியூலாம் பார்த்தேன், பட் லியோ பார்த்த பேர் தான் தெரிஞ்சது இந்த ஆள் உண்மை கிடையாது, என்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி. இருங்க வருவார், அடுத்து கைதி 2 வருவார், ஆக்ட் பண்ண போயிருக்காரு.
ஆக்ட் பண்ணிட்டு வருவார். இது இப்போ ஒரு மாஃபியா மாதிரி ஆயிட்டாரு ப்ரோ. சினிமா மாஃபியா, பெரிய மாஃபியா ஆயிட்டாரு. எல்லாமே அவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு, ஹேண்டில் பண்றாரு. பாலிவுட் வரைக்கும் போறாரு. அமெரிக்கானோட கால் ஷீட் வாங்கிட்டாருலாம் சொல்றாங்க. கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு படம் எடுக்க மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு ஹீரோவா அந்த படம் ஓடிச்சுன்னா கண்டிப்பா மறுபடியும் வந்துருவாங்க எல்லாரும். புதுசா ஹீரோ அவதாரம் எனக்கு நான் எதுவும் சொல்ல வரல. நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். என்னன்னா இருக்கிறவனே எல்லா வேலையும் பண்ணா அப்போ திறமை இருக்கணும்னா எங்கே போவோம் சொல்லுங்க. எவ்வளோ பேர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சின்ன திரை இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸு, ஒரு இன்ஸ்டாகிராம் கண்டென்ட்ஸு, இந்த இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் அப்படி பண்ணுறானுங்க பெர்ஃபார்மன்ஸ். அது மாதிரி இருக்கும்போது நீ ஒரு டேரக்டர் வேலையை மட்டும் பாருப்பா. ஏன்ப்பா நீ போயிட்டு அடுத்தவன் இப்போ இது லொகேஷன் நடிக்கிறான்னா அந்த ரோலுக்கு யார் நடிப்பா? அஃப்கோர்ஸ் வேற ஒருத்தர் நடிப்பான். ஸோ அவனோட பொழப்பில் போய் மண்ணாவாடி டெஃபினட்டாக இவங்க நல்லா நடிக்க தெரியாது, இவருக்கு நடிக்கவே தெரியாது. அந்த ஆல்பம் சாங்லேயே பார்த்துட்டோம் நம்ம. அப்படியே எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அது வேற ட்ரைனிங் எடுக்கிறேன்றாரு. 6 மாதம் நான் கராத்தே என்ன கற்றுக்கிறாரா? முறைப்படி தாய் கற்றுக்கிறான் அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு என்னும்போது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் பழைய பொட்டென்ஷியல் காட்டுங்க. அதுதான். இதுக்கப்புறம் காட்ட மாட்டார். ஒரு இருந்த சரக்கே அவ்வளோதான், அதெல்லாம் போயிடுச்சு. தெரில அப்போ எதுவுமே போய் லோகேஷ் கனகராஜுக்கு வந்து ட்ரக்ஸு, விண்டேஜ் சாங்ஸ், பிரியாணி, அதே இதெல்லாம் எடுத்துட்டா லோகேஷ் இதில் வந்து சாங்ஸ் போட்டிருக்காங்க போல இருக்கு. சீரியஸாக நான் தேட்டர் பாரு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு பிரசாந்தோட சாங் ஏதோ போட்டிருந்தாங்க போல இருக்கு. கல்லூரி வாசலாம் அதுக்கு கேட்சியா இல்லை சாங். கேட்சியா இல்லை அனிருத்தோட பிஜிஎம் ஓடுது, ஃபைட் சவுண்ட் இது, அந்த பாட்டு பின்னாடி ஓடனா எப்படி கேட்குறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பார்க்கும்போது ஓ இந்த சாங் போட்டிருக்காங்களா, டேய் அடப்பாவீங்களா என்ன. ஏன்னா அப்பெல்லாம் அவ்வளோ தலைவலியில் இருந்தாங்க. அதுவே எதுவுமே புரியவே இல்லை. நாங்கள் பார்த்த தேட்டர் அண்ணா தேட்டர் ஓகேங்களா. நல்ல ஸ்க்ரீன், நல்ல இதுதான். சவுண்ட் எஃபெக்ட் மட்டமான தேட்டர், மட்டமான சவுண்ட் எஃபெக்ட், மட்டமான சவுண்ட் எஃபெக்ட், ஒன்றுமே கேட்கல. அப்புறம் அந்த வாய்ஸ் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ஸ் வந்து ஏஎம்மா, ரஜினி வாய்ஸ், சத்யராஜ் வாய்ஸும் ஏஐ வாய்ஸ். அது அப்படியா? ஏஐ வாய்ஸ். வேற ஏதாவது டப்பிங் கொடுக்கல, வாய்ஸ் ஏஐ வாய்ஸ் தானே. அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுற வாய்ஸ். அது ஒரு மாதிரி எலக்ட்ரானிக்காக இருந்துச்சு. எலக்ட்ரானிக்காக கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனு அது வரைக்கும் ஓகே. அதனால் அதுவே எனக்கு இதுவாக இல்லை. டைட்டில் கார்டு மட்டும் 50,000 எடுத்து மீதி 200 கொடுத்துருப்பா. அப்படிதான் இருந்தது எனக்கு. டைட்டில் கார்டு மட்டும் நல்லா பண்ணிட்டேன். அதுவும் தலைவரோட 50வது வருஷம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அது வந்து ஜெயிலு 2 வந்திருக்கலாம் அட்லீஸ்ட். ஜெயிலு 2 இப்போ வராது, அது அடுத்த வருஷம் தான். 50வது வருஷமா அந்த படம் வந்திருக்கலாம். அது என்னவோ அது போயிடுச்சு. இது லியோக்கு அப்புறம் ஹைப்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சு லோகேஷ்க்கு. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருந்துச்சு. டெஃபினட்டாக நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு திறமையான டேரக்டர் ஒரு வாட்டி தான் தப்பு பண்ணுவான், அடுத்த வாட்டி அது பிடிச்சிருவான் டப்புன்னு சொல்லிட்டு. இவரு போனாடி பெட்டராக பண்ணி வச்சிருந்தாரு, இதாட்டி அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக பண்ணி வச்சுட்டாரு. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன். மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் உங்கள் மேலே வந்து டிஃபர்மேஷன் சூட் ஃபைல் பண்ணணும். ஸோ தயவு செஞ்சு அமைதியாக இதுக்கப்புறம் அதை பண்ணிவிட்டு நாங்கள் அந்த வீடியோவில் வரோம். நன்றி.